ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வேட்டைக்கு வந்த இடம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி ஹோட்டல். ரொம்ப நாள் கழிச்சு இல்ல இல்ல இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப நாள் கழிச்சா நானும் ஹாரியும் சேர்ந்து வேட்டைக்கு வந்திருக்க இடம் தான் பாண்டி ஹோட்டல். பாண்டி ஹோட்டல் பத்தி சொல்லி ஆகணும். தங்கம்னா தங்கம், சொக்க தங்கங்க. அண்ணனோட மனசு, அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிரேட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம அந்த கடையில ஒரு வேட்டையாட போறோம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா செயல்ல பாருங்க. ஹாரி சொல்லுங்க. அண்ணன் வந்து ஏற்கனவே வந்திருக்காரு, சாப்பிட்டுருக்காரு, அதனால இவ்வளவு பேசுறாரு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன். இந்த கடைக்கு வந்து ஆல்ரெடி நானும் ஆல்பில வந்திருக்கோம். வேணாங்க, பேச்சே வேணாம், ஒன்லி புரோட்டா பீச் தான். அந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு வருது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்றோம், என்னென்ன டிஷ் இருக்கு, எந்த டைமிங்ல வராங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்றோம். வாங்க வீடியோ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா புரோட்டா ஊற வச்சு வந்து போட்டு ஊற வச்சு போட்டுப்பாங்க. ஹைலைட்டு அப்படியே மவுத் வாட்டரிங்னா. இந்த ஃபீல்லாம் யாராலே கொடுக்குது புரோட்டா கொடுங்க. நல்லா இருக்கு. ஆனா மசாலா கொஞ்சம் ரொம்ப சாதாரண தூக்கலா இருக்கு, அதனாலதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கிரேவி வருது. இதுக்கு மேலே கிரேவி வேற ஊற்றுவாங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம். அவங்க கொடுக்குற அந்த 2 கிரேவிக்கு சால்னா 1 கிரேவி, இதுக்கு இந்த புரோட்டா 6 மார்க். கொத்து புரோட்டாவில் செம்ம கொத்திருக்காரு. அதாவது புரோட்டா செம்ம பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க. புரோட்டா சால்னா நல்லா கொத்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. அது மாதிரி இங்கேயும் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம் பீஃப் ஃப்ரை. பீஃப் ஃப்ரை இங்கே ஃப்ரை மட்டும் தான் கிடைக்கும் பீஃப். இதே மாதிரி போன வாரம் வந்தப்ப பீஃப் சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம், கோஸ் தருவாங்க. இது பீஃபு, இது சிக்கன் போன்லெஸ்ஸு. இது சிக்கன் போன்லெஸ்ஸு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. கொத்து புரோட்டாலாம் நல்லா பொடிசாக நல்லா நைஸாக கொத்திருந்தாங்க. போன வாட்டி வந்தப்போ பீஃப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு இந்த சிக்கன் போன்லெஸ் ஃப்ரை பண்ணது அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து சிக்கன் ஃப்ரை இருந்தது. சிக்கன் ஃப்ரை என்ன பண்ணி தராங்கன்னா, சிக்கன் 65 போன்லெஸ் போட்டு அதில் சால்னா இது வெங்காயம்லாம் போட்டு கொத்தி தராங்க. நல்லா இருக்கு. நார்மலாக சாப்பிட்றதோட வித்தியாசமாக சாப்பிடலாம் நீங்கள் எப்படி. அதோட இந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த கிரேவி தான் இந்த கிரேவி. சிக்கனோட மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கு. இந்த சாம்பார் சட்னி வெப் சீரிஸ் மாதிரி இந்த கடையில் சட்னி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை வந்திருக்கு நமக்கு. ஆனால் பரோட்டா கம்பேர் பண்ணும்போது தோசை கொஞ்சம் சுமார் தான். நீங்கள் வேணால் பரோட்டாவே இங்கே முடிச்சிருங்க. சாம்பார் சட்னி நல்லா இருக்கு, கெட்டி சட்னி. கல் தோசையாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 புரோட்டா ஓடிடுச்சுங்க. வேறு எந்த டிஷ்ஷுமே ஆர்டர் பண்ணல. நான் புரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணி புரோட்டா ஓடிடுச்சு. கொத்து புரோட்டா வாங்கிடுச்சு. ஏன் அப்படின்னா அதோட கிரேவிங்ஸ் வந்து நமக்கு புரோட்டா அப்படின்னா இங்கே ஸ்பெஷலுங்க, அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. அது இந்த கிரேவி. இது வந்து பிரெட் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து வலியல். நல்லா அதாவது ரொம்ப அதுக்குன்னு கட்டி ஆயிடுச்சுன்னா இல்லை, உள்ள பார்த்தீங்கன்னா அந்த செமி சாலிடாக நமக்கு என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் இருக்கு. நல்லா இருக்கு. ப்ரோ வணக்கம். சாப்பிடும்போது உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன ஸ்பெஷல்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எத்தனை வருஷம் வரீங்க? அவ்வளோதான். சுக்கராவட்டிலேருந்து வரேன். எங்கேருந்து? சுக்கிரவார்பட்டி. ஓகே, அது எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். சரி, 8 கிலோமீட்டரு. சரி சரி, ஓகே. ஆமாம், இங்கே பரோட்டா எல்லாமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்காண்டி தான் இங்கே வர்றது. உங்கள் ஊர்லேருந்து 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டேஸ்ட்டுக்காக வரீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் என்ன நம்ம கடையில்? இங்கே பரோட்டா, புரோட்டா, சிக்கனு, போன்லெஸ் சிக்கனு. போன்லெஸ். சரி, எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? நான் 5th வரேன். நான் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க. நீங்கள் 5th படிக்கும்போது வந்துட்டுருக்கீங்க. ஓகே, உங்களை மீட் பண்ணல ஹாப்பி. ஓகே. ஆனால் இவ்வளோ பரபரப்பாக இருக்கிற டயத்துலையுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சின்னதாக இது பண்ணுறோம். உங்கள் பேர் என்ன? கடையில் வந்து பாருங்க. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? சின்னதாக சொல்லலாம். டேனியல். கடை 33 வருஷமா இருக்கு. சரி சரி. இந்த கடை பாண்டிய மட்டன் சாப்பிட்டா எல்லாருமே தனி ஆட்டுக்கேட் தான் போடுவாங்க. ஸ்பெஷல் வறுவல், குடல், காயா, தலைக்கறி எல்லாமே இருக்கும். சரிண்ணா,
அதாவது கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? எதாவது டைம் எதாவது கிடைக்கும்? காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். மத்தியானம் வந்து பரோட்டா பிரியாணி இருக்கும். சாயங்காலம் வந்து பரோட்டா, இட்லி, தோசை, ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம் பொறுத்தது எல்லாமே இருக்கும். ஓகே, நைட்டு 11 மணி கடை உண்டு. நைட்டு 11 மணி ஓகே ஓகே ஓகே. பீஃபோ ஸ்பெஷல் நம்ம கடையில். இப்போ வந்து தனியாக பொறுத்து தனியாக பொறிக்கிறீங்க, உள்ள வர தனியாக பொறிக்கிறீங்க. நீங்க வெளியே வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டுக்கறி மட்டன் ஸ்டால் மட்டும் தான். பீஃப் வந்து தனியாக வாங்கி மக்களுக்காக நீங்க பண்ணுறீங்க. எல்லாமே நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுவும் உங்களோட அந்த கொத்து பரோட்டா போட்டி பார்த்தீங்கன்னா அது உண்மையில அல்டிமேட்டாக இருக்கு. அப்புறம் பிச்சு போட்டு உருவ வச்சு கிரேவியுமே தரமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இதே மாதிரி டேஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாரு. அதாவது கடை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரஷ்ஷா இருக்கிற டைம்னா பார்த்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அண்ணா பாத்துக்கிறாரு. போன்லெஸ் போடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஃபுல்லா ஃப்ரை ஐட்டம்ஸ் ஃபுல்லா அண்ணா மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்க பேர் என்ன? ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. எவ்வளவு கூட்டம் கரெக்டா உங்களோட மேனேஜ்மெண்ட் போயிட்டே இருக்கு. சாப்பிட வர்றவங்களும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க போன்லெஸ் வாங்கி ஓரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் நோட் பண்ணோம். எங்க இருந்தாலும் வந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா டேஸ்ட் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால. நானே கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை வந்திருப்பேங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பா திருத்தங்கல் வந்தீங்க அப்படின்னா நீங்க தேவசலைக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டி மட்டன் ஸ்டால சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பிரமாதமா இருக்குங்க. பரோட்டாக்கு அவ்வளவுதாங்க 100 மார்க். அவங்களோட கவனிப்பு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் டேஸ்ட். அது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எத்தனை பரோட்டா சாப்பிட்ருப்போம்? கணக்கே கிடையாதுயா. ஆனால் ஊரை போட்டு 8 கொத்து பரோட்டா 1, அது போக தனியாக ஒரு 4 வாங்கணும் நினைக்கிறேன். நான் மட்டுமே 2 வாங்கியிருப்பேன். அதான் மொத்தமாக 4-5 வாங்கியிருப்போம். அது போக சிக்கன் ஃப்ரை பண்ணி தனியாக, சிக்கன் போன்லெஸ் தனியாக, பீஃப் போன்லெஸ், மட்டன் சுக்கா எல்லாம் சேர்த்து 700 rupees வந்துச்சு அரௌண்டு. 700? ஆமாம், 700 வந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஆனால் டேஸ்ட்டு அருமை. இது வந்து ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஹோட்டல் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்துச்சுன்னா டெய்லி நைட்டு டின்னருக்கு இங்கே தான் அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே அருமை. கரெக்டாக கடை எங்கே இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல கடை இருக்கு. கரெக்ட். ஓகே, பை பை பை. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்